விஷ்ணு சஹஸ்ரநாம் என்றால் 1000 திவ்ய நாமங்களின் மகிமை. இது ஒரு புனிதமான அறிமுகம் ஆகும். விஷ்ணு சஹஸ்ரநாம் என்பது மகாபாரதத்தின் அனுசாசன பர்வத்தில் இடம்பெற்ற ஒரு மகத்தான ஸ்தோத்திரம். இதில் பகவான் விஷ்ணுவின் 1000 திவ்ய நாமங்கள் துதிக்கப்படுகின்றன. பீஷ்ம பிதாமகர் யுதிஷ்டிரருக்கு இந்த நாமங்களை உபதேசித்தார். இது வியாசரால் ஆசிர்வதிக்கப்பட்டது. சஹஸ்ர என்றால் 1000, நாம என்றால் நாமம். பகவான் விஷ்ணு திரிமூர்த்திகளில் பாலனாளி, படைப்பை காக்கும் கடவுள். அவரது 1000 நாமங்கள் அவரது எல்லையற்ற குணங்களையும் திவ்ய ரூபங்களையும் வர்ணிக்கின்றன. குருக்ஷேத்திர போர் முடிந்த பிறகு பீஷ்மா தனது அம்புகளின் படுக்கையில் இருந்து ஞானத்தை வழங்கினார். வியாசா இந்த பெயர்களை தொகுத்து பாரம்பரியத்தின் மூலம் பரிமாறினார். 8வது நூற்றாண்டில் ஆதிசங்கராச்சார்யா விரிவான விளக்கத்தை எழுதியார். இன்று இந்த கீதம் கோவில்கள் மற்றும் வீடுகளில் தினமும் பாடப்படுகிறது. தலைமுறைகள் முழுவதும் பக்தர்களின் இதயங்களில் வாழ்கிறது. சஹஸ்ரநாமத்தின் அமைப்பு. சஹஸ்ரநாமம் பூர்வபீடிகை யுதிஷ்டிரரின் 5 கேள்விகளும் பீஷ்மரின் பதிலும் அடிப்படையாக அமைக்கப்பட்டுள்ளது. துதியும் தியான ஸ்லோகங்களும் விஷ்ணுவை தியானிக்க உதவுகின்றன. 1000 நாமங்கள் 107 ஸ்லோகங்களில் பரவியுள்ளன. ஒவ்வொன்றும் தனிப்பட்ட குணத்தை வெளிப்படுத்துகிறது. உத்தரபீடிகை பலன்களை விவரிக்கிறது. பீஷ்மரின் உத்தரவாதத்துடன் பாராயணத்தின் முறை. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் பாராயணம் செய்வது முக்கியம். சரியான முறையில் பாராயணம் செய்தால் அதிக பலன் கிடைக்கும். பாராயணத்தை காலை நேரத்தில், குறிப்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய வேண்டும். தினமும் ஒரே நேரத்தில் பாராயணம் செய்யவும். குளித்து தூய்மையான ஆடை அணிந்து, கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி உட்கார்ந்து, தீபம் ஏற்றி, துளசி, பூக்கள் சமர்ப்பிக்கவும். ஒவ்வொரு நாமத்தையும் தெளிவாக, பக்தியுடன் உச்சரிக்கவும். அர்த்தம் தெரிந்து சொல்வது சிறந்தது. சில முக்கியமான பெயர்களை ஆராய்வோம். விஸ்வம், பிரபஞ்சம் மற்றும் அனைத்து உயிர்களையும் விஷ்ணுவாக பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. நாராயண, எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக நீரில் வசிக்கிறது. மாதவ, லட்சுமியின் துணை, ஞானத்தின் ஆண்டவன். அச்யுதா, அழியாத, தர்மத்தில் நிலைத்திருக்கும். அனந்த, காலம், இடம் மற்றும் பண்புகளில் எல்லையற்றது. ஹரி, பாவங்களை அகற்றுபவர். விஷ்ணு சஹஸ்ரநாம் ஆன்மீக பலன்களை வழங்குகிறது. பீஷ்ம பிதாமகர் யுதிஷ்டிரருக்கு உறுதியளித்தார். இந்த 1000 நாமங்களை பக்தியுடன் பாராயணம் செய்வோருக்கு அளவிட முடியாத பலன்கள் கிடைக்கும். விஷ்ணு நாமங்களை தினமும் பாராயணம் செய்வதால் மன அமைதி பிறக்கிறது. தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. நாமங்களின் அர்த்தங்களை தியானிப்பதால் ஆழமான ஞானம் பெருகி, சரியான முடிவுகள் எடுக்கும் சக்தி கிடைக்கும். சாஸ்திரங்கள் நாம ஜபமே முக்தி அடைவதற்கான எளிய வழி எனக் குறிப்பிடுகின்றன. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் பயன்களில் குடும்ப வாழ்க்கையில் செழிப்பு, ஒற்றுமை மற்றும் காதல் அடங்கும். இது திருமண தடைகளை அகற்றுகிறது மற்றும் பிள்ளைகளை வழங்குகிறது. இது வீட்டில் அமைதி மற்றும் நேர்மறை சூழலை வளர்க்கிறது. குழந்தைகளின் மனங்களை மேம்படுத்துகிறது. ஆரோக்கியம் மேம்படுகிறது. நோய்கள் குணமாகின்றன மற்றும் ஆயுளில் அதிகரிப்பு ஏற்படுகிறது. பொருளாதார செழிப்பு, வணிக வளர்ச்சி, கடன் தீர்வு மற்றும் வேலை வாய்ப்புகள் ஜபத்தின் மூலம் ஆதரிக்கப்படுகின்றன. ஆதிசங்கரர் விளக்குகிறார். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் ஒரு பாராயணம் 3 நாள் பூஜைக்கு சமம்.
சிவபுராணம் கூறுகிறது, ராமா என்ற ஒரே நாமம் 1000 நாமங்களுக்கு சமம். அறிஞர்கள், ஆசாரியர்கள் இதை உலகின் மிக உயர்ந்த ஸ்தோத்திரங்களில் ஒன்றாக கருதுகிறார்கள். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் மீன் முதல் கல்கி வரை தசாவதாரங்களை குறிக்கும் நாமங்கள் உள்ளன. இவை அனைத்தும் விஷ்ணுவின் அனந்த மகிமையை பறைசாற்றுகின்றன. பாராயணம் செய்யலாம். குழந்தைகள் சிறுவயதில் நாமங்களை கற்றுக்கொள்வது ஞாபக சக்தி, ஒழுக்கத்தை வளர்க்கும். இல்லற வாழ்வினர் குடும்ப பொறுப்புகளுக்கிடையில் பாராயணம் செய்வது செழிப்பு, நல்வாழ்வை தரும். வயதானவர்கள் மாலை வேளையில் பாராயணம் செய்வது மோட்சத்திற்கான வழியாக கருதப்படுகிறது. சாதி, மதம், வயது, பால் வேறுபாடின்றி அனைவரும் ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து பலன் பெறலாம். இன்றைய வேகமான உலகில் சஹஸ்ரநாமம் மொபைல் ஆப்புகள் மற்றும் யூடியூப் சேனல்களின் மூலம் எளிதாக கிடைக்கிறது. இது இளம் தலைமுறைக்கு இந்த தெய்வீக நாமங்களை அணுகுவதற்கு அனுமதிக்கிறது. பேருந்து அல்லது கார் மூலம் பயணிக்கும் போது கேட்குவது பயனுள்ளதாக இருக்கிறது. பக்தி இதயத்தில் உள்ளது, இடத்தில் இல்லை. தினமும் முழுமையாக அல்லது 108 நாமங்களை உச்சரிக்கவும். 1000 தெய்வீக பெயர்கள், ஒவ்வொன்றும் தனித்துவமான சக்தியுடன் 107 சான்ஸ்கிரிட் பாடல்களில் அடங்கியுள்ளன. ஒரு முறை உச்சரிப்பு 3 நாட்கள் வழிபாட்டுக்கு சமமாகும் என்கிறவர்கள். விஷ்ணுவின் பண்புகளின் முடிவில்லாத மகிமை விவரிக்க முடியாதது. திவ்யநாம மகிமை என்பது வெறும் மந்திரங்களின் தொகுப்பு மட்டுமல்ல, இது நமக்கு முன்னோர்கள் அளித்த தெய்வீக பரம்பரை சொத்து. ஒவ்வொரு நாமத்திலும் தத்துவம், சக்தி, அருள் உள்ளது. தினமும் பக்தியுடன் பாராயணம் செய்யுங்கள். ஓம் நமோ நாராயணாய நமः. பக்தியுடன் படியுங்கள், அர்த்தம் தெரிந்து சொல்லுங்கள்.